வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் கன்னியாகுமரியில் மத்தி மீன் வாங்கியிருக்கோம். அந்த மத்தி மீனில் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பராக ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மாங்காய் போட்ட மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மாங்காய் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 300 கிராம் மத்தி மீன் எடுத்துருக்கோம். இந்த மத்தி மீனில் இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்பு பண்ண போகிறோம். மாங்காய் போட்ட மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். கூடவே அரை கப் தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு திருவி எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ மீனை ஒரு மண் சட்டியில் எடுத்துருக்கேன். அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 5 பீஸ் முருங்கைக்காய், ஒரு 4 பச்சை மிளகா, இது பஜ்ஜி மிளகா எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது, அதை அப்படியே போட்டுடுறேன். ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் ஊற்றி அதை கழுவி இதில் ஊற்றிட்டேன். மீதம் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். முதல்ல நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு திக்னஸ் வேணும், இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும். இனிமேல் இதில் தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குழம்புல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.